ஹாய் காய்ஸ், தட்டை வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்துச்சு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடல, மிளகு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சோண்டு ஒரு பூண்டு 4 பல், ஒரு கொத்து கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் வரமிளகா கொஞ்சோண்டு, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நீங்கள் வரமிளகா இதில் போடலனாலும் மிளகாத்தூளை கூட மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திங்க அப்படின்னா 3/4 கப்பு நம்ம அரைச்ச மிக்சர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எள், உப்பு, ஆல்ரெடி கடலப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பட்டரு, அதுக்கப்புறம் பெருங்காயமும் ஊற வச்சு அந்த தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப தனியாகவும் விடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் விடாது. நம்ம சப்பாத்தி மாவோட அடுத்த ஸ்டேஜில் இருக்கணும், அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட ஆயில் கவர் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நல்லா திரட்டிட்டு ஏதாவது ஒரு ஷேப் ரவுண்டாக வேணும்னா மூடி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருக்கோம். அப்படி இல்லை டேரெக்டாக கூட தட்டி கூட போட்டுடலாம். ஸோ போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹையில் வச்சு செய்ய வேணாம், இதுவும் சிம்மிலே வச்சு பண்ணிங்கன்னா தான் நல்லா உள்ளவும் வேகும், நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஸோ ஃபைனலாக தட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம்.